ஹலோ ஹலோ மக்களே, இது வைரப்பாறை யூடியூப் சேனல் இருட்டு உலகம் பார்ட் 21. இப்போ போடுற கான்செப்ட் என்னென்னா, ஒரு முதலாளி, ஒரு மனிதன், ஒரு வாயில்லாத ஜீவன், அதாவது செல்லப்பிராணி, நாய், பூனை, கிளி, இது எதை வேணாலும் நம்ம செல்லப்பிராணியை ஏற்றுக்கலாம். மனுஷனை மட்டும் செல்லப்பிராணியை ஏற்றுக்க முடியாது. ஏன்னா மனிதன் வந்து எப்படி வேணாலும் மாறலாம். இந்த நாய், பூனை, கிளி, பறவை, மாடு, இதுங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரே நம்ம எஜமானர் வந்து இந்த டைமில் சாப்பாடு கொடுப்பாரு, இந்த டைமில் வந்து நம்மளுக்கு தண்ணி வைப்பார், இந்த டைமில் வந்து நம்மளை கொஞ்சுவார், இந்த டைமில் வந்து நம்மளை குளிப்பாட்டுவார், இந்த டைமில் வந்து நம்மளுக்கு நகம் வெட்டி விடுவார், நம்மளுக்கு இந்த நேரத்தில் வந்து முடி வெட்டி விடுவார். அதெல்லாம் வந்து கரெக்டாக நோட் பண்ணி வச்சுருக்குங்க இந்த வாயில்லாத 5 அறிவு ஜீவன்கள். ஆனால் மனிதன் இருக்கான் பார்த்தீங்களா, நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் வந்து சந்தனத்திலேயே குளிப்பாட்டி, பன்னீர்லேயே குளிப்பாட்டி, சந்தனத்தையே தடவி, சும்மா ஜவ்வாது கிவ்வாதுலாம் போட்டு நீ மணக்க மணக்க அமிச்சா கூட, நன்றி கெட்ட இந்த மனிதனோட மூளை பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தாட் தான். நம்மளுக்கு வந்து அவங்க ஜவ்வாது பன்னீர் போட்டுலாம் நம்மளை குளிப்பாட்டி விட போகிறது கிடையாது, எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. இதெல்லாம் பண்ணாங்களே ஒரு வேளை சாப்பாடு, அது ஒரு நல்ல எண்ணம் உள்ள சில மனிதர்கள் தான் பண்ணுவாங்க. அதனால் நான் வந்து மனிதர்களை வந்து நம்புறது கிடையாது. இந்த 5 அறிவு உள்ள ஜீவன்களை தான் நான் நம்புறது. அதுங்க நம்ம சம்பாரித்து சாப்பாடு போகிறது கிடையாதுங்க. இருந்தாலும் நம்ம சொல்கிற பேச்சை கரெக்டாக கேட்கும். டேய் மணி இங்கே வாடா, டேய் கருப்பா இங்கே வாடா, டேய் வெள்ளை இங்கே வாடா, டேய் பிங்கு முக்கா இங்கே வாடா அப்படின்னு நம்ம சொல்லும்போது, அதுங்க நம்ம பேச்சை வந்து ஒரு செகண்ட் இருந்தாலும் அடுத்த செகண்டில் நம்ம பேச்சை கேட்கும். நம்ம பெற்ற பிள்ளைங்க, பொண்டாட்டிங்க, இல்லை அண்ணன் தம்பிங்க, இல்லை நாமளே வந்து சில பேர் பேச்செல்லாம் கேட்க மாட்டோம்ல. அதனால் இந்த இது சொல்கிறேன். அந்த எஜமான் என்ன பண்ணாருன்னா, வாயில்லாத ஜீவன் ஒரு நாயை வளர்த்தாரு. அந்த நாய்க்கு வந்து ஒரு ட்ரைனிங் கொடுத்தாரு. என்ன ட்ரைனிங்னா, நீ என்னை தவிர நீ யார் வந்தாலும் குலைக்கணும் அப்படின்னு ஒரு ட்ரைனிங் கொடுத்தாரு. அந்த நாய் என்ன பண்ணுச்சு, இவர் தூங்க போகிற நேரத்தில் யாருன்னா அந்த கேட்டை வந்தாங்கன்னா போனாங்கன்னா குலைக்கும் போது இவர் முழிச்சு யாரா என்னதுன்னு பார்ப்பார். பார்த்தவொடனே இது நாய் குலைக்கிறது வந்து ஒரு மனுஷனை பார்த்து குலைக்குது, ஒரு அதோட எழுத்தை பார்த்து குலைக்குது. அந்த ஒரு இதில் வந்து அவர் வந்து இது பண்ணி தூங்குவார், போவார், வருவார். ஒரு நாள் என்ன பண்ணார், இவர் ஒரு மாறு வேஷத்தில் அந்த நாயை வந்து செக் பண்ணுறாரு. இது வந்து குலைக்குதா இல்லையான்றதுனால அவரோட இதுவெல்லாம் வந்து ஃபுல்லாக மாற்றிக்கிட்டு, அவர் ஒரு வேறு பூதம் மாதிரியோ இல்லை ஒரு கரடி மாதிரியோ ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு, இந்த கிறிஸ்மஸ் தாத்தாலாம் போட்டு வராங்களே அந்த வேஷம் மாதிரி போட்டுக்கிட்டு, அந்த மாதிரி வந்து அந்த கேட்டாண்ட வராரு. அந்த நாய் ஒரு 2 நிமிஷம் தான் குலைச்சிது. குலைச்சி அடுத்த 4 நிமிஷம் குலைச்சிது. அந்த 5வது நிமிஷம் வந்து வாலாட்ட ஆரம்பிச்சிச்சு. இதுக்கான விடை யாருக்குன்னா தெரியுமா? தெரிஞ்சால் கமெண்டில் பதில் சொல்லுங்கள். இந்த வைரப்பாறை யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து ரொம்ப பெரிய சீக்ரெட்டான ஒரு இது. அதை மட்டும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, நீங்கள் இந்த 2025 இது 5வது மாதம் மே மாதம், அது 6வது மாதம் பிறக்க போகுது. இது 29ஆம் தேதி. அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் கழித்து பார்த்திங்கன்னா 2026 வந்துடும். அதுக்கான விடையை சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கான புத்திசாலி. 2026க்கான புத்திசாலி நீங்கள் தான். ஏன்னா 24க்கான ஒரு புத்திசாலியாக இது வரைக்கும் என்னால்
அந்த வாழை மரத்தை வச்சு ஒரு இது போட்டேன். அது வந்து யாரும் சொல்லல கமெண்ட்ல. இது சொல்லுங்க. நன்றி, வணக்கம் மக்களே. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது வைரப்பர் யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம். இரவு வணக்கம்.